ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் மாருதி சுசுகி இன்விக்டோ. ஸோ ஒரு 7 சீட்டர் எம்பிவி மாருதி சுசுகியில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கு. அண்ட் இதோட காம்படிட்டர் ஆஸ் வெல் அஸ் ரீபேஜ்னே வந்து சொல்லலாம். ஸோ டொயோட்டா ஹை கிராஸ்லேருந்து இப்போ ரீபேஜ் ஆகி இப்போ சுசுகி மாருதி சுசுகி இன்விக்டோ அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் சில விஷயங்களில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இது ஒரு தனி ஸ்டாண்டாக எடுத்து ஒரு 7 சீட்டர் எம்பிவி மாருதி சுசுகி கஸ்டமர்ஸ்க்குன்னே இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆப்வியஸாக சுசுகி பேஜிங்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேன் பேஸ்க்காக இந்த எம்பிவி அதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ டீட்டெயில்டாக ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸியால் இருந்து ஆரம்பிப்போம். ஃபேஸியால் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட வேரியன்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 3 வேரியன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் வந்து 3 வேரியன்ஸ் வந்து இருக்குது. ஜீட்டா ப்ளஸில் 7 சீட்டர், ஜீட்டா ப்ளஸில் 8 சீட்டர் அண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் 7 சீட்டர். ஆல்ஃபா ப்ளஸ் 7 சீட்டர் தான் இந்த டாப் அண்ட். ஸோ குட்டி சேஞ்சஸ் தான் இருக்கும். அண்ட் அந்த குட்டி சேஞ்சஸ்லேயே உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுமே இருக்க போகுது. ஸோ 7 சீட்டர் ஜீட்டா ப்ளஸ்ன்னு எடுத்திங்கன்னா 25.2 கிட்ட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அடுத்தது 8 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25.5 கிட்ட வருது. அண்ட் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 7 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 lakhs கிட்டத்தட்ட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ ஆன் ரோட் உங்களோட நியரஸ்ட் ஷோரூம் போனீங்கன்னா அதில் என்ன ஆன் ரோட் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரைஸ். ஸோ நமக்கு இன்றைக்கி யார் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆசிர் நெக்ஸா தூத்துக்குடியில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிர் நெக்ஸா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாஸா வி ரோடில் இருக்கிற அந்த ஷோரூம் தான். ஸோ நீங்கள் வேணால் டெஸ்ட் ட்ரைவ்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஷோரூமும் விசிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வேணால் உங்கள் வீட்டுக்குமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்து இன்னும் பல டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட எக்ஸ்டீரியர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி இந்த ஒரு 3 டாட்ஸ் வந்து இருக்கா, அது வந்து எல்இடி டிஆர்எல்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சென்டரில் ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. அதில் சுசுகிக்கான இந்த எம்ப்ளம். இங்கே வந்து ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் ஒரு ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸாக்குனே உள்ள அந்த நெக்ஸ் வேவ் கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீல்ஸ் ஷெர்ப்பா வந்து வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது ஷூ ரேக்கில். ஸோ அந்த மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வந்து வந்துடும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸில் வந்து 360 டிகிரி கேமரா வந்து வரும். மிச்ச 2 வேரியண்ட் அதாவது லோவர் ஸ்பெக்கில் உள்ளதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் வரப்போகுது. ஸோ இதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்த பம்பர்ஸில் வந்து பிரெஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏடாஸ் லெவல் 2 அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே வராது. ஸோ மாருதி சுசுகியில் ஹை கிராஸையும் கம்பேர் பண்ணும்போது டாப் எண்டில் உங்களுக்கு ஏடாஸ் அதெல்லாம் எதுவுமே வர போகிறதில்ல. பட் ஆனால் ஹை கிராஸில் வந்து உங்களுக்கு ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதை தாண்டி போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு எம்பிவி ஆனால் ஹை கிராஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த இன்விக்டோவுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஏடாஸ் நம்ம ஊருக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த இன்விக்டோவுக்கு போகலாம். ஸோ அண்டர் த ஹூட் இன்ஜின் ஸ்பெக் நான் வந்து சொல்கிறேன். நான் ஹூடையுமே வந்து ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹைப்ரிடோட ஒர்க்கிங் சிஸ்டம் வந்து அந்த இன்ஜின் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிற அந்த சவுண்டு வந்து எனக்கு நல்லா கேட்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் அண்ட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட். ஸோ அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து டொயோட்டாலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 188 PS ஆஃப் பவர் அண்ட் 206 Nm ஆஃப் டார்க் வித் த ஹைப்ரிட் டெக்னாலஜி. ஸோ இந்த ஹைப்ரிட் வந்து ஏசி சின்க்ரனஸ் மோட்டார் வச்சு அவங்க வந்து இந்த டெரைன் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மைலேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு 20க்கு மேலேயே வந்து கிடைக்குதுங்கிறது கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி சேர்றதுனால உங்களுக்கு இன்னுமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுதுங்கிறது தான் இதோட டெக்னாலஜி. அண்ட் டொயோட்டாவோட டெக்னாலஜி ஸ்ட்ராங் ஹைப்ரிடுங்கிறனாலே நீங்கள் வந்து பயம் இல்லாமல் இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இதோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு இசிவிடி. ஸோ இதில் மேட் பண்ணியிருக்க டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு மேனுவல் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இசிவிடி தான் இதில் டிரான்ஸ்மிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து வரப்போகுது, ஆட்டோ வைப்பர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஏடாஸ்குள்ள எந்த ஃபங்க்ஷன்ஸுமே வந்து வராது. அண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த பானட் ஹூட்ஸுமே வந்து நல்லா அந்த எம்பிவி ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து நல்லா போல்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்துட்டோம். சைடு போயிட்டு இந்த டிசைன் லாங்குவேஜ் எவ்வளோ லென்த் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்விக்டோட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு 4.7 மீட்டர்ஸ் கொண்ட ஒரு லென்த் கொண்ட ஒரு கார். அண்ட் இதோட ஹைட் வந்து 1.8 மீட்டர்ஸ், இதோட வித் வந்து 1.8 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ் வித் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் ஓஆர்விஎம்ஸ்மே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீல் ஆர்ச் வந்து ஃபுல்லாகவே அந்த எஸ்யூவி அண்ட் ஒரு எம்பிவி, ஸோ எம்பிவியில் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் காமிக்கிறதுக்காக இந்த வீல் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வரைக்கும் அந்த வீல் ஆர்ச்சுமே வந்து ட்ராவல் ஆகுது, நீங்கள் வந்து பார்க்கலாம் கீழேயுமே. ஸோ இது வந்து எதாவது ஸ்டோன் சிப் ஆனாலும் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அடிக்க போகுது, உங்களுக்கு பாடியில் வந்து எதுவுமே ஆகாது. அண்ட் இதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்க்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க, 215/60 ப்ரொஃபைலில். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வெண்டிலேட்டட் டிஸ்க் அண்ட் பின்னாடி வந்து சாலிட் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் 360 கேமராக்கான அந்த சைட் கேமரா வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விண்டோ லைனிங்கில் வந்து உங்களுக்கு குரோம் வந்து பின்னாடி வரைக்கும் ட்ராவல் ஆகுது, நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பி பில்லர்ஸ் வந்து எல்லாமே வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல குட்டியான ஒரு குவார்டர் கிளாஸ்மே வந்து கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த சின்க்ரனஸ் மோட்டார், ஏசி சின்க்ரனஸ் மோட்டார், அந்த ஹைப்ரிட் பேட்டரி வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 168 செல் NIMH அப்படின்னு சொல்கிறாங்க. NIMH பேட்டரின்னு சொல்கிறாங்க, நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு. ஸோ அதான் அதோட அர்த்தம். ஸோ அந்த பேட்டரி தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அதோட சைட் ப்ரெசன்ஸ். அண்ட் வீல் பேஸுமே நல்ல ஒரு வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அரௌண்ட் 2700 mm இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு நல்லாவே வந்து செட் ஆகும். ஸோ அப்படியே பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்கு. ஸோ இன்விக்டோட ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பூட் ஸ்பேஸில் தான் இப்போ இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 239 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரேஜ்மே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 7 சீட் பேசஞ்சர் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் 4 பேசஞ்சர்ஸ் தான் போகிறீங்கனாலும் இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து இழுத்து விட்டு நீங்கள் இன்னுமே இது ஃபுல் பிளேனாக இருக்கிறனால இன்னுமே நல்லா ஃபுல் ஃப்ளாட்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பூட் ஸ்பேஸ் இன்னுமே பூட் கேரிங் கெப்பாசிட்டி கூட இருக்க போகுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் டெயில்கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லெவலுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இந்த லெவலில் வேணுன்னா ஜஸ்ட் லாக் பண்ணி வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து செட் ஆகி நின்றோம். ஸோ அகைன் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் ஆக்சுவலாக. இப்போ நான் திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணுறேன். Here we go. ஸோ இப்போ வந்து லாக் ஆயிடுச்சு. அண்ட் இன்விக்டோக்கான அந்த பேஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சுசுகிக்கான எம்ப்ளம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்விக்டோ வந்து ஒரு 5 கலர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி பவர்ட் பை நெக்ஸா. ஸோ நெக்ஸாக்கான அந்த பேஜிங், ஒரு ஸ்பாய்லருக்கான ப்ரெசன்ட், ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், வாஷர் அண்ட் வைப்பர்ஸ் வித் டிஃபாகர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரியர் டெயில் லைட்ஸில் வந்து பிரேக் லைட்ஸ் மட்டும் உங்களுக்கு எல்இடிஸில் வந்து கிடைக்க போகுது. இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் இங்கே பம்பர்ஸில் வந்து சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்து கிடைக்க போகுது, பாடி கலரில் வந்து இல்லை. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் டிசைன் டூ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரிஃப்ளெக்டர்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 52 லிட்டர்ஸ்க்கான ஒரு பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ சென்டரில் ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டட் எல்இடி டெல் லைட்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இதுதான் இதோட ரியர் ப்ரெசன்ஸ். ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம இன்டீரியர் போயிட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்விக்டோட இன்டீரியர்ஸ் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த குரோம் ட்ரீட்மெண்ட்மே வந்துருக்கு. உள்ள இன்டீரியர் போவோம். இன்டீரியர் போயிட்டு டோர் பேட்ஸ் பார்க்க முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு சவுண்டை குறைச்சிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ இங்கே டோர் பேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு காப்பர் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, இந்த ஹோல்ட் பண்ணுற இடத்துல. அண்ட் இங்கே வந்து குரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 சீட் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிச்சஸ்மே வந்து எங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ். இங்கே லாக் அன்லாக்கான பட்டன், அதே மாதிரி ஆல் 4 பவர் விண்டோஸ் அப் டவுன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ், மேகசின் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஸ்பீக்கர்ஸுமே வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு
பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 6 ஏர் பேக்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ்க்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்க்ரெஸ்ட் கேட்கவே தேவையில்ல, ஆஸ் யூஷுவல் எம்பிவிங்கிறனால. அதே மாதிரி இங்கே ஒரு டெட் பெடல், ப்ராப்பரான டெட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் பிரேக். இந்த இடத்துல உங்களுக்கு பானட் ஓப்பனிங், ஃபியூல் ஓப்பனிங்குள்ள சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பூட் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் டெயில்கேட், மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட் சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெட்லைட் லெவலருக்கான அந்த இது இந்த இடத்துல அதே மாதிரி அந்த இனோவாவில் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல கப் ஹோல்டர்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸை சுற்றி அதே மாதிரி அந்த காப்பர் ஃபினிஷ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இதோட இன்டீரியர் வந்து பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆன்லாக் கிளஸ்டர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபியூவல் மீட்டர்ஸ் மற்ற எல்லாமே வந்து ஆன்லாக். இதில் வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு 10 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே ஒயர்லெஸில் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால் அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எலிவேட்டடாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால் டிசைனில் இங்கே ஏசி வென்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 zone கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ பின்னாடி இருக்கிறவங்களும் வந்து கிளைமேட் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சீட் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சுவிட்சஸ், ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே அது வந்து கிடைக்குது. ஆடியோக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இசிவிடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இங்கே வந்து இந்த கியர் பாக்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இருக்குது. 360 கேமராக்கான அந்த சுவிட்சுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 360 கேமரா வந்து அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப இல்லை, பட் ஃபைன். பக்கத்தில் பார்த்தா எங்கே இருக்குது என்ன இருக்குங்கிறது வந்து தெரியுது. அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு, டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பவர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, ஈகோ அண்ட் நார்மல். ஸோ பவர் மோட் போட்டால் ரெட்டுக்கு போயிடுது, ஈகோனா க்ரீனுக்கு போயிடுது. அண்ட் இவி மோட், ஸோ இவியில் தான் இப்போ வந்துருக்கு. ஸோ ரெடி ஹைப்ரிட் பேட்டரி லோ அப்படின்னு காமிக்குது. இப்போ வந்து இன்ஜினில் தான் ஓடிட்டுருக்கு. ஃபுல்லாக வந்து அந்த பேட்டரி சார்ஜ் ஆனோன்னா உங்களுக்கு அந்த இவியில் வந்து ரன் ஆகும். ஸோ சிட்டி யூஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இசிவிடியில் பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ். ஸோ அதுலேயுமே ஸ்போர்ட் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப இந்த கீ ஸ்லாட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிட்டு நீங்கள் கியர் என்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது இனோவாலே முந்தி இருந்துச்சு டொயோட்டாவில். ஸோ அந்த டெக்னாலஜி இதில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட கூலிங் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து நல்லாவே டக்குன்னு அந்த இது இருக்குது. ஆப்வியஸாக அது நியூ கார் தான், பட் ஆனால் அந்த ஹோல் வண்டிக்கும் போகணும் இல்லையா, ஸோ அந்த கூலிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியல், மற்றபடி கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லேம்ப்ஸ், டோருக்குள்ளது மற்ற எல்லா லைட்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போது ஒரு பேனராமிக் சன்ரூஃப்மே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நல்ல பேனராமிக் சன்ரூஃப், நல்ல ஒரு ஏரினஸ்மே வந்து உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இப்போ நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த ரூஃபையுமே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ அதுக்குள்ள சுவிட்சஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டில் உங்களுக்கு அதே மாதிரி லைட்ஸ் வித் வேனிட்டி மிரர்ஸ். அண்ட் இதில் வந்து டிக்கெட் ஹோல்டருமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே காப்பர் ஃபினிஷ் வந்து லெஃப்ட் சைடில் டிரைவர் சீட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்டிச்சஸ்மே வந்து கிடைக்குது. அப்படியே அந்த சென்டர் கன்சோல்லேருந்து இப்படி இருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு டைப் சி ஏ சாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கப் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ். அண்ட் அதை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பர் சாட்டின் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட். ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ள நல்ல ஹியூஜான ஒரு ஸ்பேஸ்னே நான் சொல்வேன். நிறைய ஸ்பேஸ் வந்து வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜுக்குலாம் நிறைய ஸ்பேஸ். ஸோ இங்கே 1, இங்கே 2, அதே மாதிரி இங்கே 1. ஸோ இதுவே வந்து 4 லிட்டர் ஆச்சா. அதே மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது போடனாலும் போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் எடுத்து இப்படி வந்து போட்டேன்னா இது வந்து மூவ் ஆகாது, உள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இங்கே க்ளவ் பாக்ஸ் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லை, நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து இதோட கீ வந்து காமிக்கிறேன். ஸோ இன்னொரு கிறிஸ்டால் இருக்கிற மாதிரியான அதே கீ ஃபாப். ஸோ இதில் வந்து சுசுகி பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாக், அன்லாக் அண்ட் பூட் ஓப்பனிங்குள்ள சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் இருந்துமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடில் ஷிஃப்டர்ஸுமே வந்து கிடைக்குது சூப்பரில். ஸோ பேடில் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெதர் ராப்ட் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்டில் வந்து உங்களுக்கு லெதர் ராப்ட் ஸ்டீரிங் வீல் வந்து வரப்போகுது. அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இங்கே வைப்பர்ஸ்க்கான சுவிச்சஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிறனால இன்னுமே நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேன். இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டிச்சஸ் அண்ட் பிளாக் கலர் இந்த இடத்துல வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேவியாக அந்த இருக்கிற டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ரண்ட் கிரில்ஸில் இருக்கிற மாதிரி. பின்ன ஸோ இந்த கூலிங் ஃபங்க்ஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருந்தாலும் ஓகே, டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்குள்ளே அந்த லைட் ஸ்ட்ரிப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிரைவர் சைடுமே ஹேண்டில்ஸ் வந்து இருக்குது. மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இதில் வந்து வரப்போகுது. அப்படியே நான் பின்னாடி போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து சைல்ட் லாக்குமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சன் பிளைண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல மேனுவலாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான சன் பிளைண்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ ஆடட் ப்ரைவசி. ஓகே, அண்ட் அது மாதிரி சாஃபர் ட்ரிவன் காராக இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம். ஸோ அதனால் ஓனர்ஸ் வந்து இந்த கேப்டன் சீட்ஸ் வந்து விரும்புவாங்க. ஸோ அதனால் இந்த கேப்டன் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர மாதிரியான பொசிஷன், ரெக்லைன் ஆங்கிள் எல்லாத்துக்குள்ள பொசிஷனுமே வந்து இருக்குது. இதுவுமே ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து செல்ஃப் வென்டிலேட்டட் சீட்ஸ், அதாவது மோட்டரைஸ்டு வென்டிலேட்டட் சீட்ஸாக இருக்காது, பட் ஆனால் அந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹீட் டிசிபேட் ஆகும்போது லாங் ட்ராவலுக்கு. அண்ட் டோர் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், இந்த இடத்துல காப்பர் ஃபினிஷில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ், க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல வந்து கிடைக்கிது. அதே மாதிரி 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ், மேகசின் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ். ஸோ இன்க்ரீஸ் கேட்கவே வேண்டாம், ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம். ஃப்ளாட் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா ஃப்ளாட்டாகவே இருக்கிறனால ஈஸியாக எங்கிட்ட மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் 2 ஜோன். நீங்கள் எங்கேயுமே வந்து இது வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளோவருக்கான கண்ட்ரோல்ஸுமே இதில் வந்து வந்துடுது. அண்ட் டைப் சிக்கான சாக்கெட் வந்து இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரு ஆம்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அது போக உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரேமே வந்து கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர்ஸ். ஸோ அது நீங்கள் வேண்டான்னாலும் இந்த இடத்துல ஸோ கீழே ஒரு இந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, கீழே வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இப்படி மடக்கி வச்சுக்கலாம். ஸோ 2 பேருக்குமே காமனாக இங்கேயுமே இன்னொரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ளோவர் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே சைடில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், இங்கே ஹைட் சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. அது மாதிரி இந்த நான் சொன்ன ஆம்பியன்ட் லைட்டிங் இங்கேயுமே அதே மாதிரி தான். அண்ட் பின்னாடி உள்ள 3rd row பேசஞ்சருக்குள்ள கூலிங் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கும் தலைக்கு நேரம் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆடட் அட்வான்டேஜ் தான். அங்கேயுமே ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சீட்ஸ் வந்து இப்போ நான் எடுத்து விட்டேன். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி நாட் ஃபார் அடல்ட்ஸ், இது வந்து ஃபார் கிட்ஸு தான். ஸோ இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஓகே, இதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு வந்து இது எப்படி வச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கால் வச்சு உள்ளே ஏறணும். ஸோ இப்போ நான் ஏறிட்டேன்னா இதை நான் ஃபஸ்ட்டு இந்த ரெக்லைன் ஆங்கிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ரெக்லைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அதையும் நீங்கள் வந்து ரெக்லைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஆம் சிட்டிங் ஹியர். இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்து இருக்குது. இங்கேயுமே அதே மாதிரி தான் சார்ஜிங் சாக்கெட்டில் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராமேன் கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அதோட நீ ரூம் வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு புஷ். ஓகே, நான் இன்னுமே தள்ளி வச்சுக்கிறேன். நார்மலாக ஒரு பேசஞ்சர் எப்படி உட்காருவாங்களோ அது பொறுத்து நான் வந்து தள்ளி வைக்கிறேன். இன்னுமே எனக்கு தெரிஞ்சு தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ டு த மேக்ஸிமம் நான் வந்து தள்ளி வச்சுருக்கேன். இந்த பக்கம் காமிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நீ ரூம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இந்த நீ ரூம் வந்து இருக்குது. ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் திஸ் நீ ரூம். அப்படியே இங்கே வந்து காமிச்சிங்கன்னா தெரியும், நான் வந்து இப்படி படுத்துகிட்டே போகலாம். லாங் ஜேர்னின்னு இல்லை, ஒரு மாதிரி சட்டிலாக ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபைன், திஸ் இஸ் குட் ஃபார் மீ. என்னோட ஹைட்டுக்கு இது குட்டு. ஆனால் இன்னும் ஹைட்டான பர்சன்ஸ் வந்து உள்ளே உட்காந்துனா கண்டிப்பாக கிராம்டாக இருப்பாங்க. டெஃபினெட்லி நாட் ஃபார் அடல்ட்ஸ், பட் ஆனால் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீட்னே நான் சொல்வேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேசஞ்சரும் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க நல்லா தள்ளி போட்டாங்கன்னா இன்னுமே நான் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு என்னோட இந்த தை சப்போர்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் கிராம்டாக இருக்கும். பட் மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. ஸோ இதுதான் இன்விக்டோட 3rd row பேசஞ்சர் சீட் கம்ஃபர்ட். ஸோ அப்படியே நான் வந்துட்டு வெளியே வரேன் இப்போது. ஸோ ஈஸி தான். ஒன் டச் டம்பிள் வச்சுருந்தாங்கன்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. பட் இதுவுமே ஈஸி தான். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு செருப்பில் உள்ள அந்த இதெல்லாம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் அந்த மோஷன் வந்து கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ இப்படி தான் நான் வந்து வெளியே வர வேண்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மாருதி சுசுகி இன்விக்டோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரிவ்யூ பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ ஃபாலோ அஸ் on social media. So thank you for watching this video. Until then, it's bye from GJ. Thank you so much.